வணக்கம், டாக்டர் ஜெய வெங்கடேஷ், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், சென்னையில். அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான இன்ஜுரிஸில் காமனாக இந்த ஃபுட்பாலர்ஸில், ஸ்ப்ரிண்டர்ஸில் இவங்கெல்லாம் காமனாக வர்றது பார்த்திங்கன்னா ஷின் ஸ்ப்ளின்ஸ் அப்படின்றது. அது கொஞ்சம் கேட்குறதுக்கு புதுசாக இருக்க மாதிரி இருக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு. ஒன்றும் இல்லை, முழங்காலுக்கு கீழே காலில் வலி வர்றது. ஆங்கிள் கிடையாது, முழங்காலுக்கும் இந்த இப்போ பாதத்துக்கும் முழங்காலுக்கு நடுவில் வலி வர்றது வந்து ஒரு காமன் ப்ராப்ளம். என்னென்னா அங்கே கால்களில் நம்ம ஒவ்வொரு தடவை குதிக்கிறப்போ ஓடுறப்போ நிறைய தசைகள் ஒர்க் பண்ணுதா. அதில் 2-3 தசைகள், டிபியாலிஸ் போஸ்டீரியர், ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம், சோலியஸ், இந்த மாதிரி 2-3 தசைகளுக்கு ரொம்ப ஓவர் ஆக்டிவிட்டி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்க ஆரம்பிச்சிடும். இது ஷின் ஸ்ப்ளின்ட் சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னா அந்த தசையும் தாண்டி எலும்புலேயே கூட போயிட்டு அது பெயின் கொடுக்கலாம். அது மீடியல் டிபியல் ஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது. இது யாருக்கெல்லாம் ரொம்ப காமன்னா, நம்ம புதுசாக ரன்னிங் ஆரம்பிக்கிறவங்களுக்கு, ப்ராப்பராக மசில்ஸ் ஃப்ளெக்சிபிளாக இல்லை, மசில் டைட்டாக இருக்குது, அதோடு புதுசாக அதுவும் எக்ஸசிவாக ரன் பண்ணுறது, ஓவர் ட்ரெயின் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு. இல்லை ஒரு சிலர் கம்பல்சரியாக பண்ணுற மாதிரி ஆயிரும். ஏதாவது இப்போ மிலிட்ரியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, போலீஸ் எஸ்ஐ ட்ரைனிங்கில் ஏதாவது புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த ப்ராப்ளம் ஷின் ஸ்ப்ளின்ட் ப்ராப்ளம் காமனான ஒரு ப்ராப்ளம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரன்னிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்கவங்களுக்கு அவங்களோட கரியரில் ஒரு மினிமம் ஒரு 20% ஆஃப் த டைம் தே எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் பெயின். இதனால் ஒரு சீசனோ ஒரு குறிப்பிட்ட டைமோ விளையாட முடியாமலாம் கூட போயிருந்தான் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸில். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது எப்போவுமே காமனாக தெரிஞ்சது வார்ம் அப் பண்ணணும், ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு தான் இந்த ஒர்க் பண்ணுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம் என்கவுண்டர் ஆகிடுச்சு, உங்களுக்கு முழங்காலுக்கு கீழே வலிக்க ஆரம்பிக்குது, ஓடினா வலிக்குது, ஓடி முடிச்சிட்டிங்க வலிக்குது, இல்லை காலில் எழுந்திரிச்சுனாவே லேசாக வலிக்குது, இல்லை பாதி மேட்ச்லேயே வலி வருது, ஸ்ப்ரிண்ட் போனால் ஓடினா வலி வருது அப்படின்னா இதை நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கணும். சரியா? ஏன்னா இதை ஒழுங்காக பார்த்துக்க தான் திருப்பியும் நம்மளுக்கு ரெக்கரன்ஸ் வராமல் இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது அடுத்தடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக வலி இருக்க டயத்தில் நம்ம ஐஸ் பேக்ஸ் வைக்கிறது, அந்த இடத்துல ஏதாவது ஸ்ப்ரே அடிச்சுக்கிறது, தைலம் தைக்கிறது, அந்த மாதிரி பண்ணலாம். சப்போஸ் பெயின் குறையிறதுக்காக மெடிசின்ஸ் கூட எடுத்துக்கலாம். பட் ப்ராப்பராக அந்த மசில்ஸ் ஃப்ளெக்சிபிளாக கொண்டு வர்றது, மசில்ஸை டோன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ அதை பற்றியான டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம பார்க்கலாம். எப்படி என்ன மாதிரி எக்ஸசைசஸ்லாம் பண்ணலாம், அந்த பெயின் எந்த இடத்துல இருக்கும், அது என்ன பண்ணால் நல்லதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ காமனாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ லெக்குக்கு கீழே, இப்போ ஒரு காமிக்கிற இடத்துல தான் காமனாக கீழே வலி வரும். முழங்காலுக்கு கீழே அந்த இடத்துல தான் ஷின் ஸ்ப்ளின்ட்ஸ் வர காமனான ஏரியா, பெயின் வர்ற ஏரியா. இப்போ இந்த பெயின் வந்துருச்சுன்னா அதுக்கான என்னென்னலாம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலான்றதை நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதாவது காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும். என்னென்னலாம் ஸ்ட்ரெச்சஸ்னால், காலை மேலே கீழே, ஃபுட்டு மேலே கீழே அசைகிற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும். ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணும். மேக்ஸிமமாக எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி காமிக்கணும். இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் குரூப் ஆஃப் மசில்ஸை நல்லா முழங்கால மடக்கிட்டு பின்னாடி அசைச்சு ஸ்ட்ரெச் பண்ணலாம். நீங்கள் ஒரு வால் செவுத்தில் சாஞ்சு நின்றுக்கிட்டோ, இல்லை முன்னாடி ஏதோ ஒரு சப்போர்ட் ஒரு கையில் பிடிச்சிட்டோ, இன்னொரு கையில் அது நல்லா பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணலாம். இது ஃப்ரண்ட்டில், முழங்காலுக்கு முன்னாடி இருக்க ஃப்ரண்ட்டில் இருக்க மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அதே மாதிரி பின்னாடி காஃப் மசில் ஸ்ட்ரெச்சஸ் குனிஞ்சு இப்படி பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணணும். அதாவது முழங்கால மடக்காமல் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, பின்னாடி இருக்க காஃப் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகிறப்போ கொஞ்சம் நேரம் அந்த ஸ்ட்ரெச்டு பொசிஷன்லேயே நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதே நின்றுட்டு கூட பண்ணலாம். நின்றுட்டும் இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நல்லா ஃப்ரண்ட்டில் இருக்க டிபியாலிஸ் ஆன்டீரியர் முன்னாடி இருக்க மசில்ஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, டெராபேண்ட் வச்சும் நிறைய எக்ஸசைசஸ்லாம் பண்ண முடியும். டெராபேண்ட் எக்ஸசைஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ டெராபேண்ட்னா ரப்பர் பேண்ட் மாதிரி மல்டிபிள் கலர்ஸில் வரும். அது ஜஸ்ட் ஒரு லெக் ஸ்ட்ரெச்சஸ்க்காக. அது நீங்கள் உட்காந்துட்டு கால் நீட்டிட்டும் பண்ணலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் நின்றுட்டு அதை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம். அந்த அகைன்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் காலில் அந்த டெராபேண்ட் இழுத்து பிடிச்சிட்ருக்கோம், அதை தாண்டி லேசாக கீழே ப்ரெஸ் பண்ணணும். அதை இழுத்து பிடிச்சிட்ருக்கோம், அதை தாண்டி லேசாக கீழே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹீல்லையே வாக் பண்ணலாம். அதாவது குதிங்கால மேலே தூக்கிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் இருக்க காலை மேலே தூக்கிட்டு அப்படியே லேசாக நடந்து ஸ்ட்ரெச் பண்ணலாம். இது என்ன பண்ணோன்னா, அந்த பின்னாடி இருக்க காஃப் மசில்ஸு ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வாக் பண்ணி பழகலாம். ஓகே, தேங்க்யூ விஜய். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் பைசைக்கிள். நீங்கள் நின்றுக்கிட்டே ஒரு லைக் எலிப்டிக்கல் எக்யூப்மெண்ட் இருந்தால் சைக்கிள் மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் பேசிக் எக்ஸசைசஸ் ஃபார் ஸ்ட்ரெச்சிங் த காஃப் மசில்ஸ் அண்ட் த ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் மசில்ஸ். இந்த மாதிரி பண்ண பெயின் இருக்கிறதும் குறையும், ப்ளஸ் திருப்பி பெயின் வராமல் இருக்கும். ஸோ அவாய்ட் ஷின் ஸ்ப்ளின்ட்ஸ் அண்ட் get back to your normal routine quickly. Thank you.